அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் இந்தியாவை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆண்டது. சரியா? அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்தை 55 ஆண்டுகள் ஆண்டன. இப்போ இதில் இந்த 2 அரசாங்கங்களிலும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு, சரிங்களா, இந்த 2 காங்கிரஸ் மற்றும் திராவிட அரசாங்கங்கள் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டன. மெகா ஊழல்கள், அதாவது இந்தியாவின் மானத்தை கப்பலெத்தி அசிங்கப்பட வைத்து, இந்தியர்கள் என்றாலே கேவலம் யார், பூரா பிச்சைக்கார பைக. அந்த பிரதமர் வெளிநாட்டுக்கு வந்துட்டாலே, இப்போ இந்திய பிரதமர் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாருங்களேன், இப்போ உள்ள நிலைமையை நினச்சி பார்க்காதீங்க. பழைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது, இது இவங்க பண்ண ஊழல்கள் பூரா வெளிக்கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது முன்னாடியெல்லாம் இந்திய பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இவன் கடங்காக்கத்தான் வந்திருக்கான், கடங்கார பைய. அப்போ மதிப்புங்கிறது இருக்காது. சரிங்களா? பெரும்பாலும் அந்த நாட்டு அதிபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது நிதி அமைச்சர் இவங்களை தான் போய் பார்த்து, இவர் பேசி முடித்ததுக்கப்புறம், அந்த மீட்டிங் பேசுனதுக்கப்புறம், இப்போ அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒரு 5000 கோடி நிதி உதவி அல்லது கடன் அப்படின்னு சொல்லி வரும் பேப்பரில். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் கடனை தான் வாங்குவாங்க. என்ன, அதே போல் நிதியமைச்சராக சிதம்பரம் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், இப்போ உள்ள நிலைமை நினைக்காதீங்க, இப்போ எப்படி உலக மேப்பை வச்சுக்கிட்டு எந்தெந்த நாட்டில் கடன் வாங்கலாம், ஏற்கனவே ஒரு தடவை அந்த நாட்டில் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த நாட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த நிதியமைச்சர் போகாத நாடாக பார்த்து போய், அது போகும்போதெல்லாம் 200-300 பேரை கூப்பிட்டு போவாங்க. சரிங்களா? ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நம்ம காசில் எப்படியெல்லாம் சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சாங்க தெரியுமா காங்கிரஸ் பீரியடில்? அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தாமல் இன்றைக்கி வட மாநிலங்களில் ஏன் ஏழ்மையான நிலைமையில் இருக்குன்னா இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் காரணம். 60 ஆண்டுகளாக ஆண்டாங்களே, இந்த 4 வழிச்சாலைன்னு ஒன்று, வாஜ்பாய் என்ற ஒரு மாமனிதன் வரலைன்னா இந்தியா முழுசும் இப்படி போட முடியுமா ரோடு? கொஞ்சமாக நினச்சி பார்க்க முடியுமா? ஜிபேன்னு ஒன்று இன்றைக்கி எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது நரேந்திர மோடி டிஜிட்டல் இந்தியாவில் கொண்டு வந்தார். இதை இவங்க கேவலப்படுத்துகிறாங்க. இதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை எதிர்க்கட்சிகளாக இருந்த பாஜக இவங்கெல்லாம் சொல்லும்போது இந்தியாவில் அது சாத்தியமே இல்லைங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையா, யூபிஐ பண பரிவர்த்தனையா நடக்குமாயா இந்தியாவில்? யார் கையிலையும் செல்ஃபோனே இல்லை, எப்படி இதெல்லாம் அமல்படுத்த முடியும் அப்படின்னு கேலி பண்ணாங்க. 2012 இவங்க 14 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்கல்ல. 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் ஆண்டாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில். அப்போ 2004 இதை பற்றி பேசும்போது இப்போ தான் கொஞ்சம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இது எப்படி நமக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை சாத்தியமே இல்லைங்கன்னாங்க. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் சாத்தியப்படாதோ அதுக்கப்புறம் சாத்தியமாக்கினார். இந்தியாவின் மானத்தை உலகம் பூரா வாங்கியிருந்த கடனை அடைச்சிட்டாருங்க. ஒன்று தெரியுமா மக்களுக்கு? இப்பொழுது நிர்வாக செலவுக்கு கட்டமைப்புகளுக்காக வாங்கிறது வேறு, அது வேறு. ஆனால் காங்கிரஸ் எண்ணெய், டீசல், பெட்ரோல், குரூட் ஆயில் இதை வாங்குறதுக்கு வாங்கின கடன் எத்தனையோ லட்சம் கோடிகளை
எவ்வளவு ஒரு மனதை கஷ்டப்பட்டு மனதை கல்லாக்கி கொண்டு நம்ம மக்கள் மேலே அந்த பெட்ரோல் விலை பேரல் விலையெல்லாம் குறைஞ்சப்பெல்லாம் கூட அதை குறைக்காமல் அதிலிருந்து வந்த காசை பூரா எடுத்து நம்ம நம்ம மக்கள் மேலே இருந்த அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வைத்திருந்த கடனை பூரா அடைச்சாங்க நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? இன்றைக்கி வெளிநாட்டில் நம்ம இந்தியானா மிகப்பெரிய பெருமை பேச காரணம் வந்து கடன் இல்லாத நாடு. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் முதல் ஆளாக உதவி செய்யக்கூடிய நாடு இன்றைக்கி நம்ம இந்தியா தான். நரேந்திர மோடி அவர்கள் தான் உலகத் தலைவர்களின் மிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களும் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நாடு இந்தியாவாக இன்றைக்கி மாறி இருக்கு. அது நமக்கு ஒரு நல்ல தலைமை தான் காரணம். சரிங்களா? மோடி அவர்கள் நமக்கு இன்றைய பிரதமராக இருக்கிறார். அதனால் நமக்கு இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளாக இந்த ஊழலை பற்றி தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி வந்து ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கிறனால எதை வெளிப்படைத்தன்மை வச்சுருக்காங்க. இப்போ அதுலேயுமே ஒரு சில கேடு கட்டவங்க இருக்காங்க. இந்த மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் எதுக்குமே லாய்க்கில்லாத நல்ல வாயில் வருத்து எல் முருகன் மிக கேவலமானவன். இவங்கெல்லாம் என்ன அதுதான் ஆட்சி பண்ணுறாங்கன்னு தெரியல. மோடி அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு உலகத் தலைவராக நல்லா ஜெம் மாதிரி இருக்கார். அவருடைய புகழை பரப்பக்கூடிய வகையில் அவங்களுடைய அமைச்சரவை இருக்க வேண்டாமா? இப்போ இந்த சிபிஎஸ்சி ஊழல்ன்றான், கொஸ்டின் தாள் அவுட்டுன்றாங்க. அதே மாதிரி நீட் தேர்வில் என்னையா ஒரு பரீட்சை பேப்பர் கொண்டதுக்கு விமான பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்புலாமா தேவைப்படுது? அப்படிப்பட்ட நாட்டிலே நம்ம வாழ்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற ஊழல்வதியெல்லாம் செருப்பை கழட்டி அடித்தாங்க. தர்மேந்திர பிரதான் அவரெல்லாம் மந்திரியாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். எல் முருகனும் லாய்க்கு இல்லாத ஆள். நீங்கள்லாம் ரிசைன்மெண்ட்டு பேசாமல் வீட்டில் போய் மாடு மேய்க்கிற வேலையை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அதனால தான் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக தூய்மையான ஆட்சி கொடுத்ததுனால நமக்கு இந்த ஊழல் பற்றி தெரியாமல் இருக்குது இன்றைய இளைஞர்களுக்கு. ஸோ அதனால் ஊழலை பற்றி இவங்க எல்லாம் பண்ண திமுக, அதிமுக, காங்கிரஸ் பண்ணிய ஊழல் பட்டியல்களை அடிக்கடி வந்து சமுதாய பெரியவர்கள், அதே போல் வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நடுநிலையாளர்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மக்களுக்கு தெரியும், இன்றைய இளைஞர்களுக்கு, ஜென்சி இளைஞர்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். காங்கிரஸ் அரசாங்கம் 1967 கீழே இறங்கிடுறாங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது. வந்த 2 வருஷத்தில் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கார். சரிங்களா? பதவியேற்ற நாளிலிருந்து எங்க ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க வக்கு இல்லாமல் டிடிஆர் வர்றப்ப, டிக்கெட் செக்கர் வர்றப்ப, டிடிஆர்னா கூட நிறைய பேர் இன்றைய இளைஞர்கள் தெரிய மாட்டேங்குதுங்க. டிக்கெட் செக்கர் வருவாங்க இல்லையா, ரயிலில் வந்தால் அவதாரம் போட்டுருவாங்க டிக்கெட் இல்லைன்னா. அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு ஆந்திராவிலேருந்து ஓசி ட்ரெயினில் ஏறி வந்து அந்த டிக்கெட் செக்கர் வர்றப்ப, பரிசோதகர் வர்றப்ப டிக்கெட் இல்லாததுனால பயந்துக்கிட்டு கக்கூஸில் போய் ஒளிஞ்சிக்கிட்டுனா எப்படி டிடிஆர் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் நல்லா நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கக்கூஸுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு போக வேண்டிய இடம் வர்ற வரைக்கும் கக்கூஸுக்குள்ளே பூட்டிட்டு அடுத்து எவனுமே அந்த கக்கூஸுக்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியாமல் அப்படி இருந்து சென்னையில் வந்து இறங்கி ஒருத்தர் அவர் தலைமுறையிலே ஆசியாவிலே பெரிய பணக்காரர் ஆகிறதுனா எப்படிங்க? இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கா? அப்போ எப்படி வந்து எவ்வளோதான் நீங்கள் நேர்மையான தொழில் பண்ணுங்கள், ஒழுங்காக வரி கட்டி பண்ணுங்கள், உங்களால் நல்லா இருந்தால் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா என்ன, நல்லா இருந்தால் ஒரு வசதியான வீடு வாங்குவீங்க, ஒரு வசதியான காரை வாங்குவீங்க, ஒரு ஃபேமிலி வீடு வாசல் நிலப்புலன்கள் சொத்து வச்சுருந்தாலும் 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியாமல் ஒருத்தருடைய வாழ்நாளில். ஆனால் அரசியல் என்பது எவ்வளோ பெரிய ஒரு வசதியை கொடுத்துருக்கு பாருங்க. ஏன்னா இதை வந்து அவர் கலைஞரே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார், ஒரு கருத்தரங்கத்தில்.
சொற்பொழிவாற்றும் போது அவரே சொல்கிறார், நானும் கண்ணதாசனும் எப்போயுமே ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்காமல் தான் வருவோம். காரைக்குடிக்கு ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் வந்துட்டு போகும்போது அப்போ அந்த ரயில் பெட்டியில் இவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பணக்காரர் 2 கூடையில் பழங்கள் வச்சுருக்காரு. இவங்ககிட்ட 10 பைசா காசு இல்லை. இவங்க ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வந்தவங்களா இல்லாட்டா வந்து ஏதோ ஷூட்டிங் வந்தவங்களான்னு தெரியாது. இவங்க அதை முடிச்சுட்டு போகிறாங்க சென்னைக்கு. போகும்போது அப்போ இவர் வயிறு பசிக்குது. கருணாநிதி என்ன சொல்கிறாரு கண்ணதாசன்ட்ட, ஐயப்பா அங்கே பாரு அந்த பணக்காரன் அதான் 2 பெட்டி நிறைய பழங்களாக வச்சுருக்கான், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் ஒரு 2 பழத்தை மட்டும் எடு, நம்ம அப்படியே அங்கிட்டு போய் கக்கூஸ் பக்கம் போய் சாப்பிட்டுக்கிடுவோம், வயிறு பசிக்குதுப்பா அப்படின்ட்டு. உடனே இவர், ஏய் போயா, இருந்தாலும் எந்திரிச்சிட்டான்னா போச்சு அசிங்கமாக போயிடும், பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணதாசன் அடிக்கடி சேர்த்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. உடனே இவங்க வந்து பாருங்கள், காரைக்குடியிலேருந்து சென்னை வர வரைக்கும் வெறும் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ கண்ணதாசன் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து சிகரெட்டு குடிக்கிறக்கா எந்திரிச்சு சொல்லிட்டார். பார்த்தா சிகரெட்டு குடிச்சிட்டு வர்றப்ப கருணாநிதி அவர் பக்கத்தில் அவர் அது கொண்டாந்த ஒரு பையில் 4 பழங்கள் எடுத்து வச்சுருக்கார். வாயா நீ அங்கிட்டு போயிட்ட, அதான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேன், அவன் எந்திரிக்கல, சரி அப்போ நல்லா தூங்குறான்னு சொல்லிட்டு 4 பழத்தை எடுத்துட்டேன், வா ஆளுக்கு 2 சாப்பிடும். அப்போ ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அப்போ இப்படிப்பட்டவர் கையில் அரசியல் அதிகாரம் சிக்கினா, யார் யாரோ பொதுமக்கள் கட்டக்கூடிய வரிப்பணங்கள் பூரா பல பேருடைய வரிப்பணம் இல்லையா. அப்போ அந்த முதல்ல வந்து கண்ணதாசன் அவர் பேசுகிறப்ப என்ன சொன்னார், ஐயோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காயா, எடுத்தா என்ன அவனுக்கு என்ன தெரியவா போகுது, அந்த வார்த்தையை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவனே நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் எடுத்தா அவனுக்கு என்ன தெரியவா போகுது, சும்மா எடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அவர் மறந்துட்டு அங்கே சேட்டுக்குடிய போனவர். ஆனால் அவருக்கு தெரியாமல் எடுத்து 4 பழத்தை எடுத்து போய் வந்து இவங்க அங்கிட்டு தள்ளி போய் சாப்பிட்டாங்க. இதை கண்ணதாசன் தன்னுடைய ஒரு நூலில் எழுதியிருக்கார், ஒரு புத்தகத்தில். இப்படிலாம் வந்து கருணாநிதி என்கிட்ட சொன்னார், ஆனால் திரும்ப அவரே எடுத்தார். அப்போ இப்படிப்பட்ட ஆளுகையில் அரசியல் அதிகாரம் சிக்குன்னா அதனால தாங்க வந்து எப்படிங்கிறத அதான் ஊழலை கண்டுபிடித்தவர் கருணாநிதின்றாங்க தமிழகத்தில். ஏன்னா காமராஜர் ஆட்சியெலாம் வந்து பாவங்க, அவங்க மினிஸ்டர்லாம் பாவம் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க. கக்கன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய மந்திரிகளாக இருந்திருக்காங்க, போலீஸ் துறை மந்திரியெல்லாம் கக்கன்ஜி இருந்திருக்காரு. ஆனால் அவர் பின்னாடி ஒரு போலீஸ் தான் பாதுகாப்புக்கு வருவாராம். இன்னைக்கு தத்திப்பைய முதல்வராக இருந்தானே, அவனுக்கு வீட்டுக்கு 1000 போலீஸ் காவல் இருக்குங்க. அவனுக்கு என்னங்க அப்படி 1000 பேருக்கு வெட்டி சம்பளத்தை கொடுத்துட்டு பந்தா காமிச்சான் பாருங்க. ஒரு 5 கோடி ரூபா காரு, அவன் பின்னாடி ஒரு 50 காரு, 50 கார்லேயே ஆளுங்க ஓடிக்கிட்டே என்னமோ இந்த ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே வந்தாங்களே. எதுக்குங்க அங்கிட்டு பார்க்க இவனுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன எதுக்கு வந்து அவனுக்கு பாதுகாப்பு சொல்லுங்கள்? ஒன்றுமே வேணாம். விற்க மாட்டான் தானே அவர் ஸ்டாலின் தெரியும். விற்க கழட்டிட்டு ரோட்டில் போச்சலுக்கு பார்ப்பான், சும்மா சாதாரணமாக அடையாளம் யாராவது பார்த்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறமேட்டு என்னென்னு பார்ப்பான். போட்டு என்னமோ பெரிய மன்னர் பரம்பரையில் கூட இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு வருது. சரி, இப்போ ஊழல் கதைக்கு வருவான். அப்போ இப்படிப்பட்ட கருணாநிதி 1967 இதெல்லாம் நடந்ததெல்லாம் 1952 57 அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ஆரம்பத்தில். அப்போ அவ்வளோ பசியில் இருந்திருக்காங்க. காசுனா அவ்வளோ வெறித்தனமாக இவங்க வந்து 2 பேரும் வந்து என்ன சொல்கிறது, ப்ராஸ்டியூட்டை போனாங்கன்னா காசை கொடுக்காம சுகத்தை அனுபவிச்சுட்டு அவட்ட இன்னைக்கு எவ்வளோ நீ வசூல் பண்ணியிருக்க, எவ்வளோ வந்திருக்கு உனக்கு, அதை கொடு அப்படின்ட்டு அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். அப்படி ஆளுங்க அப்படி ஒரு பஞ்ச பாதாரியாக இருந்தவங்க குட்டை பார்த்தா விடுவாங்களா? இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கார். அப்போ கூவம் நதியை சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கோடியை ஒதுக்கி
கலங்க பெரிய அதில் வந்து நாங்கள் வந்து அப்படியே கப்பல் விட போகிறோம், படகு விட போகிறோம்னு சொல்லிட்டு 3 கோடி ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டா அதில் அது வேலையே செய்யலை. அப்போ கேள்வி வருது, அடுத்து இது பண்ணும்போது என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி இதை பற்றி கேட்க போகிறாங்கன்னு சொல்லவும் கேட்பாங்கன்னு தெரியும்ல. உடனே அதுக்கு வந்து அந்த காலத்துலேயே 3 கோடி ஆகுங்க. 1967, 66, 67 சமயத்தில் அன்றைக்கி ஒரு பவுன் நகை வந்து 80 ரூபா. ஒரு பவுன் நகை 80 ரூபா. 3 கோடினா பார்த்துக்குங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க, நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. இன்றைக்கி தங்க விற்கிற வேலை பார்த்துக்குங்க, ஒரு பவுனே 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 1.5 லட்சத்துக்கிட்ட இருக்குது. அன்னைக்கு ஒரு பவுன் 80 ரூபா, 3 கோடி அடிச்சிருக்காங்க. அப்போ எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு உடனே 2 முதலை எங்கேருந்தோ ஒரு ஆற்றுல இருந்து எடுத்து வந்து கூவத்தில் விட்டாங்க. உடனே அது மட்டும் இல்லை, ஆற்றுல முதல்ல போகிற மாதிரி ஒரு போட்டா எடுத்து பேப்பரில் போட்டு விட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்குறப்ப கூவம் ஆற்றுல முதலைகள் நிறைய இருக்குது, அதனால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. என்னையாச்சு அந்த சரி அந்த 3 கோடி ரூபா என்னாச்சு, அது பேசாமல் கவர்மெண்ட்டில் திருப்பி ஒப்படைச்சிட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த 3 கோடி ரூபா செலவாயிடுச்சு, முடிஞ்சிருச்சா, அது எழுதிட்டாங்க. அடுத்து திரும்ப எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில், எம்ஜிஆர் இருந்ததுனால தான் வந்து திரும்பவும் வந்து ஆட்சிக்கு வந்தது திமுக 71. அதில் 74 மத்திய அரசாங்கம் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அப்போ வந்து பூரா விவசாய நாடு தானே, நிறைய விவசாயம் நடக்கும், பூரா வந்து உங்களுக்கு பூச்சிகள் நிறைய பறக்கும், ரோட்லேயே வந்து நிறைய கண்ணில் இல்லைலாம் விழும், நிறைய பூச்சிகள் இருக்கும், விவசாயத்தை பாதிக்கும். அது வந்து நல்லா விளைஞ்சி வர நேரத்தில் அந்த பூச்சிகள்லாம் வந்து விவசாயத்தை அழிச்சிடும். அப்போ வெட்டிக்கிளி அது இதுன்னு நிறைய இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்களே தெரிஞ்சுக்குங்க, அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, இந்தியா முழுவதும் வந்து இப்படி பூச்சிகளை அழிக்கிறதுக்காக விமானத்திலிருந்து அந்த பூச்சி மருந்தை தொழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த திட்டத்தை போடுறாங்க. பல மாநிலங்கள் அதை அமல்படுத்துகிறாங்க, எல்லா மாநிலங்களும் அமல்படுத்துகிறாங்க. சில மாநிலங்கள் நல்ல முறையில் அதை செய்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா, உடனே இவங்களுக்கு தான் எதுனாலும் எந்த ஒரு ரூபாய் பணம் சரி அதில் ஒரு கமிஷன் அடிக்கிறதான இவங்களுக்கு வேலை. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விமான நிறுவனங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கிற விமான நிறுவனங்களை கூப்பிட்டு, என்னையா எப்படி அடிக்க போகிறீங்க, எப்படி என்ன விவரம் கேட்குறாங்க. ஐயா 7 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 7 ரூபா வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குது, அதில் நாங்கள் அடிச்சிருவோம். அது அந்த மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் நாங்கள் வந்து அதுவே எங்களுக்கு போதுமானது, அதுலேயே நாங்கள் வந்து பூச்சி மருந்தை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கமிஷன் அடிக்காமல் இருக்குமா, கையை அரிக்குமா இல்லையா? கமிஷன் அடிக்காமல் இருக்க முடியாது. அப்போ வந்து அந்த நேரம் வந்து அன்பில் தர்மலிங்கம்ங்கிறவர் தான் இப்போ இருக்கிற அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவங்களுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம்ங்கிறவர் தான் அமைச்சராக இருக்கார். அவர் எங்கள் அப்பா நினைக்கிறேன், பொய்யாமொழியுடைய அப்பா அவர். ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கார். அவர் உடனே என்ன சொல்கிறார், விமான நிறுவனம் கூப்பிட்டு, எப்பா இங்கே வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு கமிஷன் வேணும் சொல்கிறார். ஐயா கமிஷன் ஒரு பைசா கூட தர முடியாதுயா, எங்களுக்கு அவ்வளோதான் 7 ரூபா கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு செலவினங்கள் போக எங்களுடைய லாபமே கம்மி தான், இருந்தாலும் சரி நல்ல காரியங்கள்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம். அப்படின்னா இங்கே செய்ய முடியாது, இங்கே வந்து நீங்கள் கமிஷன் கொடுக்காமல் எதுவும் பண்ண முடியாது, இல்லைன்னா முதலமைச்சர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்றார். உடனே திரும்பவும் விமான நிறுவனங்கள் அந்த அதிகாரிகள்லாம் மீட்டிங்கை போட்டு, அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 7 ரூபாவில் நீங்கள் குறைக்க முடியாது, எங்களுக்கு கமிஷன் தர முடியாதுன்றீங்கல்ல, நீங்கள் 9 ரூபாயை வச்சுக்கோங்க. எப்படி 9 ரூபா, நாங்கள் 2 ரூபா தரோம், மேற்கொண்டு மத்திய அரசுடைய கண்டிஷன் வந்து என்னென்னா 7 ரூபா நாங்கள் தருவோம், அதுக்குள்ளே அடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுக்குள்ளே அடிச்சுட்டு நீங்கள் செலவுலாம் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்ட்ரா வர செலவு அந்த அரசுடைய செலவுன்னா கருணாநிதி வீட்டு காசு கிடையாது, அவர் பையிலேருந்து ஒன்றும் போடலை, மக்கள் வரி நம்மெல்லாம் கட்டின வரி பணத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸ்ட்ரா 2 ரூபா சேர்த்து தர்றோம், 9 ரூபாய் அவனுக்கு. நீங்கள் எங்களுக்கு
50 விசா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. விமான நிறுவனத்துக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம்டா சாமி, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பேசின விட 1,000 ரூபா அவங்களுக்கு அதிகமாக வர கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறதுனா, நீயும் சம்பாரிச்சிக்க, நானும் எனக்கு இவ்வளோ கொடுத்துரு. எப்படி இப்படியே தான் பழக்கிக்காங்க இந்த அரசு அதிகாரிகள் வரைக்கும். இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் பூரா ஊழல் பைகளாக இருக்காங்க. அது 2வது வரேன். ஏன்னா அப்போ இந்த மாதிரி பண்ணி காசு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுக்கு கருணாநிதி அவருக்கு உறுத்துது. 1,000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 50 விசா வந்து வாங்கிட்டு இருக்கோம், யோ 1 ரூபாயா கேளியா அப்படின்ட்டுருக்காரு அன்பேல் தர்மலிங்கிட்ட. அவர் அதிலேயே வந்து அவர் அதில் ஒரு உள் கமிஷன் வச்சுருப்பார் போல். அதாவது 2 பேருக்கும் தெரிஞ்சு, கருணாநிதிக்கு இவருக்கு தெரிஞ்சு 50 விசா, அது தெரியாமல் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பார் போல். உடனே அவர் அதெல்லாம் முடியாது. அப்போ கருணாநிதி அவங்களும் ரொம்ப தோசை தானே, அதெல்லாம் முடியாது கருணாநிதி அப்படின்ட்டு. உடனே அப்போ நீ விளைக்கப்பா அப்படின்ட்டு பாவு சண்முகம்னு ஒருத்தரை விவசாய மந்திரியாக போடுறாங்க. போட்டு அவர் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள விமான நிறுவனம் கூப்பிட்டு ஐயா 11 ரூபா வாங்கிக்க. கருணாநிதி ஏன்னா அவர் வந்து அவருக்கே 1 ரூபா கேட்குறாரு, எனக்கு 50 விசா. நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க, மருந்து அடித்தாலும் சரி அடிக்காட்டாலும் சரியா, பில்லை மட்டும் கொடுத்துறியா, பணம் சேங்ஷன் பண்ணிடுவான். எப்படி ஊழல் பார்த்துங்க. யார் வீட்டு காசு? மக்கள் காசுங்க. அப்போ அப்பயே வந்து ஊழலின் ஊற்றுக்குன்னு கருணாநிதினாங்க. சரி, இப்போ இது வந்து எப்படியோ தெரிஞ்சு பூச்சி மருந்து ஊழல் மற்றும் வந்து வீராணம் திட்டம்னு ஒன்று, சென்னைக்கு குடிநீர் வந்து வீராணம் ஏரியிலேருந்து கொண்டு வரணுன்ற பேரில் பெரிய பெரிய குழாய்கள் போட்டு கொண்டாந்து அதை வந்து அப்படியே வந்து என்ன செய்யறதுன்னா, தண்ணி அங்கேருந்து ஏரியிலேருந்து இங்கே கொண்டாடுறதுன்னு திட்டம். இன்னைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மாதிரி வீராணம் குடிநீர் திட்டம்னு, அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல். இந்த 2 ஊழலையும் சிபிஐ கேஸ் பதிஞ்சு அது நீதிமன்றத்துக்கு வந்து சர்க்காரியான்னு சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்க, சர்க்காரியான்னு ஒரு நீதிபதி தலைமையில் இந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு நியமிக்கிறாங்க. கமிஷன், ஒரு ஊழல் அந்த இதை கமிஷன் மாதிரி நியமிக்கிறாங்க. ஒரு நபர் கமிஷன் மாதிரி சர்க்காரியான்ற அந்த ஒரு சிங் அவருடைய அந்த நீதிபதி அவரை தான் அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு தலைவராக நியமிக்கிறாங்க. அவர் விசாரிக்கிறார். ஏன்னா ஐயா, ஊழல் பண்ணவங்க வந்து, அதாவது நேர்மையான மக்கள் இருந்தால் கடவுளே வந்து அங்கே குடியிருப்பார். எல்லாருமே ஊழல்வாதிகளாக இருந்தால் கடவுள் எப்படி அந்த இடத்துல இருப்பார் சொல்லுங்கள்? அப்போ பாருங்கள், சர்க்காரியாவும் எவ்வளோ பண்ணி பார்க்குறாரு, இவங்க பண்ண ஊழலில் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க கோர்ட்டில். கேள்வி கேட்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கேயா அந்த உர மூட்டையெல்லாம் எங்கே அப்படின்னா, ஐயா வெளியே போட்டு வச்சுருந்தோம், அதாவது குடோனில் வைக்காம வெளியே இடம் இல்லாமல் இங்கே வெளியே வச்சுருந்தோம், எல்லாம் மழை பெஞ்சு கரைஞ்சிருச்சு. அதே மாதிரி சர்க்கரை ஊழலும் அதில் சேர்த்துக்குங்க. சர்க்கரை இதே மாதிரி தான், எத்தனையோ 2 லட்சம் பை, ஏன்னா சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு. இப்படி இவங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த அந்த கேட்ட கேள்வி கேட்டுற மாதிரி பதில். சரியா, சர்க்கரையத்தை எறும்பு தின்றுச்சு, சாக்குங்க, சாக்கை கரையாக அரிச்சிருச்சு. என்னடா கூவத்தில் என்னடானா அந்த 3 கோடி அடிச்சுட்டு முதல்ல வந்து இருந்தனால வேலை செய்யலைன்றீங்க. இங்கே என்னடானா இப்படி. இப்போ இப்படி அந்த பீரியடில் அப்போயே வந்து அப்போ ஸ்டாலின் சின்ன வளர்ந்துக்கிட்டு வர்ற பையன். அப்போ அவர் இதெல்லாம் பார்ப்பாரா இல்லையா? வீட்டில் எல்லாம் பேசுகிறது, அமைச்சர்கள் பேசுகிறது எல்லாமே அவர் தெரியும். அப்போ பிறவிலேயே ரத்தத்திலேயே வந்து ஊழல் படிந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? சரி, அடுத்து அப்படியே ஆட்சி மாறுதுங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, மத்திய அரசில் அவங்க பாருங்கள், இந்திரா காந்தி இருந்தவரை அப்படியே வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு ஊழல் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வெளிநாடுகளில் நாறி விட்டது. ராஜீவ்காந்தி என்னைக்கு வந்து பிரதமராக வந்தாரோ அதிலிருந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து வெளியே வந்து போபர்ஸ் ஊழல், பீரங்கி ஊழல். ஸ்வீடன் நாட்டில் வந்து நாங்கள்
400 பீரங்கி வாங்குறோம்னு சொல்லி அதில் ஒரு 1400 கோடி கிட்ட பெரிய ஊழல். இது வந்து இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் 60 ஆண்டிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஊழல்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. ரெண்டாவது, உலகை அதிர வைத்த பெரிய ஊழல் வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல். 1,76,000 கோடி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அரசுக்கு வராமல் அந்த பணம் எங்கே போச்சு? இது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எவ்வளவு? 1,76,000 கோடி. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த ராசா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய அமைச்சர், டிஎம்கே உடைய மத்திய அமைச்சர், டிஎம்கே ராசா. 1,76,000 கோடி ஊழலுங்க. என்ன? அடுத்து நிலக்கரி ஊழல், அது 1,86,000 கோடி. கனெக்ட் பண்ணால் மத்திய பிரதேசத்தில் அந்த பெரிய ஏதோ ஒரு சுரங்கத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த கணக்கு வராமல் இவங்களாவே ஒரு பெரிய சுரங்கங்களை தோண்டி அடிச்சிருக்காங்க. 1,86,000 கோடி காங்கிரஸ். வியாபம் ஊழல், கார்கில் போர் வீரர்களுக்கு சவப்பெட்டி ஊழல். அப்புறம் ஹர்ஷத் மேத்தா பங்குச்சந்தை ஊழல். இதெல்லாம் காங்கிரஸ் பீரியடில் நடந்தது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது காமன்வெல்த் போட்டி நாங்கள் நடத்துகிறோம்ட்டு அதில் ஏகப்பட்ட பணம் கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கி செலவு பண்ணாமல், அந்த நம்ம காமன்வெல்த் போட்டி ஊழலில் வந்து அங்கே உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு பேர் கெட்டு போச்சு. அதில் எத்தனையோ 1000 கோடி, 30,000 கோடி என்னமோ வந்து அடிச்சிட்டாங்க. அதே போல் சத்தியம் கம்ப்யூட்டர் நிறுவன ஊழல், இந்தியன் வங்கி ஊழல். சரிங்களா? அது போக இன்னும் எத்தனையோ சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. நிறைய ஊழல். ஏன்னா ரஃபேல் ஊழல், அது வந்து பார்த்திங்கன்னா 2012 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸோட. அவங்க வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எங்களுக்கு ரஃபேல் விமானம் வேணும், மிச்சத்தை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் மொத்த தொகைக்கும் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? பில்லை சேங்ஷன் பண்ணி எல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க. இதை நரேந்திர மோடி அவர்கள் அப்போ இதில் பெரிய ஊழல் இருக்கியா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு நிறைய விமானங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு நல்ல தரமான தயாரிப்பாக தான் இருக்கணும் எங்களுக்கு வந்து. ஏன்னா இது வந்து நாட்டின் பாதுகாப்பு விஷயம். ஒன்றுங்க, நரேந்திர மோடி பெரிய சல்யூட் அடிக்கிறது என்னென்னா, இந்தியாவை பாதுகாப்பான நாடாக மாற்றினார். இல்லைன்னா நம்ம யானை மாதிரி இருந்தாலும், இந்தியா வந்து பெரிய நாடாக இருந்தாலும், ஒரு சாதாரண இலங்கை நம்மளை மிரட்டிக்கிட்டே இருந்தது. நம்ம இந்திய மீனவர் அந்த எல்லைக்குள்ளே போயிட்டாலே போதும். காங்கிரஸ் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் மீனவர்கள் செத்துருக்காங்க. இப்போ நரேந்திர மோடி 2014 அப்புறம் இப்போ யாராவது ஒருத்தங்க செத்துருக்காங்களா? ஏன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க, அது நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வந்துடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உயிரோடு வந்துடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ சின்ன சின்ன குட்டி நாடு கூட நம்மளை மதிக்காமல் சுட்டு தள்ளுறாங்களே அப்படின்ற மாதிரி எத்தனையோ மீனவர்கள் இறந்தாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருந்த அந்த 60 ஆண்டுகளில் நமக்கு விவரம் தெரிஞ்ச அளவுலேயே குறைந்தபட்சம் நான் சொல்கிறது வந்து அதிகமான பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு 2000 மீனவர்களுக்கு மேலே துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்துருக்காங்க. நமது மீனவர்கள் மீன் பிடிக்க போன சாதாரண அப்பாவி மீனவர்களை. ஏன்னா அப்போ இந்த மாதிரி இவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ சின்ன நாடு கூடங்க. பாகிஸ்தான்லாம் என்ன ஒரு நாடு, ஆனால் அந்த நாடு டெய்லி பிரச்சனை. அது இந்தியாவுக்குள்ளே எங்கே எப்போ குண்டு வெடிக்கும்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இந்தியா வச்சுருந்தாங்க காங்கிரஸ் பீரியடு. அதே போல் அந்த ஒரு 75 வீரர்கள், இராணுவ வீரர்கள் வண்டியில் போகும்போது வந்து நக்சலைட்டுகள் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குண்டு வச்சு இறந்துறாங்க. அப்போ அதுக்கு நிதியமைச்சராக இருந்த, இன்றைக்கி நீங்கள் அமித்ஷா பற்றி நினச்சிக்கங்க, அவர் எவ்வளோ பெரிய வெற்றி வீரர்னு பார்த்துக்கங்க. சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்திலே கெஞ்சுறாரு, ஐயா தீவிரவாதிகளே, உங்களை நாங்கள் வணங்குறோம்,
நீங்கள் நல்ல கோரிக்கைகளுக்காக தான் போராடுறீங்க. ஏன்னா தயவு செய்து இராணுவ வீரர்களை ஒன்றும் செய்யாதீங்க. எப்படி தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். நீங்கள் சரணடையாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இராணுவ வீரர்களை எதுவும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தர்றோம். நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். இப்படி ப. சிதம்பரம் அவர்கள் பேசி வீடியோலாம் இருக்குது, எல்லாம் எதுவும் ஆதாரம் இல்லாமல் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இப்படி ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரே கெஞ்சுற அளவுக்கு அப்போ நக்சலைட்டர்கள் எவ்வளோ வளர்ந்துருப்பாங்க, எவ்வளோ பேரை வந்து அவங்க மிரட்டியிருப்பாங்க. அதே போல் காங்கிரஸ் ஆட்சியில் முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்கே வந்து பொதுமக்கள் உயிரோடு வந்து ரோட்டில் நடமாடுறதுக்கே பயப்படுவாங்க. நைட்டு பார்த்தா திடீர்னு வந்து கொள்ளைக்காரங்க வந்துடுவாங்க. சம்பல் கொள்ளைக்காரர்கள்னு சொன்ன மாதிரி பெரிய பெரிய கொள்ளைக்காரங்க, பெரிய பெரிய கொள்ளை கூட்டம், ரவுடி கூட்டம், அராஜகம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டார் யார்? யோகி ஆதித்யநாத். அது எவ்வளோ கடன் வச்சுருந்தாங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கடனை விட பல மடங்கு 10 மடங்கு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சி இன்றைக்கி உபரி பட்ஜெட் போட்டுட்ருக்காருங்க. விட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போன ஆட்சியில் ரெண்டாவது சொல்கிறேன். அப்போ இந்த ஊழல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விமான ஊழல், அந்த ஊழல் தொட்டாலே ஊழல் தாங்க. இந்தியாவுடைய மானத்தை வந்து வெளிநாடுகளில் அவங்களாம் பூரா வந்து ஊழல் அவங்க காசை கொடுத்தா எங்கே வேணாலும் நம்ம போய் குண்டு வச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி வெளிநாட்டுக்காரங்களே அவ்வளவு இதாக இருந்தாங்க. வெளிநாட்டு தீவிரவாதிகள் பூரா இந்தியாவை அதாவது என்னென்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாகிட்டாங்க மக்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ 2021 வந்த திமுக, சரி அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, அவங்க 2011 to 2016 இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஜெயலலிதா அம்மையார் வந்தப்போ 91 to 96 வளர்ப்பு மகனுக்கு திருமணம் நடத்துனாங்க. ஏன்னா உலகமே வியக்கிற அளவுக்கு. அப்போ ஆரம்பித்த ஊழல் சொத்து குவிப்பு வழக்குன்னு அவங்க பேரில் ஒரு கேஸ் வந்ததுங்க. ஓகேண்ணா. அடுத்து அதே போல் பத்திரப்பதிவு ஊழல், முத்திரைத்தாள் மோசடி, இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ் பீரியடில் நடந்தது. முத்திரைத்தாள் மோசடி, பத்திரப்பதிவு ஊழல். இங்கே தமிழ்நாட்டில் நடனா கிரானைட் ஊழல், குவாரிகள் ஊழல், கனிம வள கொள்ளை, இதெல்லாம் அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது மக்கள் மத்தியில். நாங்களாம் அப்போ இளைஞர்களாக இருக்கோம், சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மாதிரி எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்னைக்கு இவங்க 2 பேர் தவிர ஒன்று இவங்க மேலே கோவம்னா திமுக மேலே கோவம்னா ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும், ஏடிஎம்கே மேலே கோவம்னா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார். அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்த்தா, ஆனால் அவர் வரல, விஜய் வந்துட்டார். ஸோ அவருக்கு நீங்கள் வாக்களித்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் வச்சது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போ இந்த மாதிரி ஊழல் டெய்லி ஏதாவது பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் ஒரு பேப்பர்னு ஊழல் வரும். அப்போ இப்படி ஊழல்களே பார்த்துட்டோம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்பெக்ட்ரம் ஊழல், ராசா, கனிமொழி, இவங்க ஊழல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா அதிமுக பீரியடில் அந்த சொத்து குவிப்பு வழக்கு, வருமானத்துக்கு மேலே பல கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க, சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் மேலே வழக்கு. அடுத்து ஏன்னா டான்சி ஊழல், இது ஏடிஎம்கே தான். டான்சி வழக்கு, டாஸ்மாக் ஊழல், அப்புறம் சுடுகாட்டு கூரை ஊழலுங்க. சுடுகாட்டுக்கு ஒரு கூரை போடுறதுல கூட செல்வ கணபதினு அப்போ ஏடிஎம்கேல ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேரில் ஊழல். அப்போ ஏடிஎம்கே பீரியடில் இருந்த அத்தனை மந்திரிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஏடிஎம்கேக்காரங்க எவனும் வந்து இயேசு புத்தனெல்லாம் கிடையாது, அவங்க முழுக்க பெரிய திட்டு பைங்க, சரிங்களா? அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவங்க இந்த 50 வருஷத்தில் வாங்கின கடன், கவர்மெண்ட் வாங்கின கடன் வந்து 4.5 லட்சம் கோடி. அந்த 4.5 லட்சம் கோடியை 2001 ஆட்சி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10.5 லட்சம் கோடி ஆக்கியிருக்கு. சொல்லப்போனால் 13.5 லட்சம் கோடி மொத்த கடன், தனிநபர் கடனை சேர்த்து மொத்தத்தில் 13.5 லட்சம் கோடி. எதுக்கியா இவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தா,
இதில் இந்த 5.5 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க கடன் வாங்கினாங்கல்ல, அதில் 4 லட்சம் கோடிக்கு மேலே திமுக கொள்ளையடிச்சிருக்கு. இதுக்கு நான் சொல்லலை, இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியலில் இருக்குங்க. ஏன்னா அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு ஒரு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பார்த்துங்க. என்ன அதாவது கனிம வள கொள்ளை, அதில் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இந்த இதுகளில் வந்து 65,000 கோடி. யார் அமைச்சர்னா KN நேரு. ஆறுகள், மலைகள், கிரானைட்டுகள், கனிம வள கொள்ளை 60,000 கோடி. துரைமுருகன். சரிங்களா? டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாகில் 50,000 கோடி ஊழல், செந்தில் பாலாஜி. சரிங்களா? அதே போல் ஊராட்சித்துறை, பஞ்சாயத்து நிர்வாகம், ஜல்ஜீவன் திட்ட ஊழல் 60,000 கோடி. பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி. இது மாதிரி எண்ணற்ற ஊழல். அப்போ இந்த 4 லட்சம் கோடியை திமுக அடித்து வச்சிருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதை அப்படியே கடப்பில் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன பாருங்கள், 67லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதில் அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. அதாங்க இவங்களுடைய பிளான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சரியான, அதாவது பெரிய கிரிமினல் தான் இந்த மாதிரிலாம் திட்டமிடும். நம்ம எப்படினாலும் நம்ம ஆளுங்க வந்து பின்னாடி மாட்டி கோர்ட்டுக்கு தான் வருவான். அதனால் நம்ம ஆளுகளை பூரா வக்கீலாக்கு, கோர்ட்டில் பூரா நீதிபதிகளை பூரா நம்ம ஆளுங்களே போட்டு வை. அவங்க எப்படினாலும் வந்து மாட்டாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, மாட்டி நம்ம கோர்ட்டுக்குன்னு போகிறப்ப அவன் நம்மளை விடுதலை பண்ணிடுவான் அப்படின்னு பயங்கர பிளானிங்கோடு அன்னைக்கு 67 என்னைக்கு திராவிட காங்கிரஸ் பாவம் அப்பாவி. ஏன்னா இன்னைக்கு 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததும் அன்னைக்கிலேருந்தே இந்த பிளான் பண்ணி எல்லாம் திட்டமிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போஸ்டிங் பூரா கோர்ட்டில் பூராமே வந்து கட்சிக்காரங்க தாங்க இருக்காங்க. அப்போ அவன் வந்து அந்த கட்சி மூலமாக வேலைக்கு வந்தவன் அந்த கட்சிக்கு விசுவாசமாக தானே இருப்பான். உங்களை மாதிரி நல்லா படித்து திறமையாக படித்து பரீட்சை எழுதி வந்துட்டேன்னா, நீ பைசா கொடுக்காமல் வந்துட்டேன்னா நீ வந்து இப்படி ஆளுகளை விடுவியா? நீ செருப்பை கழட்டி அடித்து முதல்ல அவனை உள்ள தள்ளுறான்ட்டு தள்ளுவீங்க. இருக்கிறவங்கள 90% பூரா ஊழல் பையங்க தாங்க நீதிபதிகள் பூராமே. அப்போ இவங்க வந்து சின்ன சின்ன களவு பாவம் கொள்ளை செஞ்சவனை தாங்க இவங்க தண்டிக்கிறாங்க. அரசியலில் ஊழல் பண்ணுறவனை எவனையுமே தண்டிச்சதே இல்லை. கேட்டால் குற்றம் நிரூபணமாகவில்லை அப்படின்னு தெளிவான். இப்போ இது இவ்வளோ ஊழல் சொன்னனே, எந்த குற்றமுமே நிரூபிக்கப்படலைங்க. ஒரே ஒரு குற்றம், ஒரு முதலமைச்சர் மேலே, ஜெயலலிதா மேலே ஒரு குற்றத்தை நிரூபித்தாங்க. அந்த குற்றம் மட்டும் நிரூபணமாச்சு. அந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்க 4 வருஷம். ஏன்னா ஆனால் அதை தவிர்த்து அதே போல் கால்நடை தீவன ஊழல், அது காங்கிரஸ் பீரியடில் லல்லு பிரசாத் யாதவ் அமைச்சராக இருந்தார். இதை விட பெரிய ஊழல்வாதி TR பாலு. அவன் பாருங்க எத்தனை கப்பல் நிறுவனம் வச்சுருக்கான், எத்தனை கப்பல்கள், எத்தனை காலேஜ், எத்தனை இது சாராய கம்பெனி. இவ்வளவுலாம் காசு உங்களுக்கு எப்படியா வந்தது? நீங்கள்லாம் வந்து பிறவிலே பணக்காரங்களா? இல்லை என்ன தொழில் பண்ணி நீங்கள் எப்படி முன்னேறினீங்க சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் வர்றோம். போட்டு இங்கே 5,000 கூட 5,000 10,000த்துக்கு சம்பளத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. உங்களுடைய வசதிக்காக அரசு ஊழியருக்கு மேலே அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தீங்களா ஒரு காலத்துலலாம்? எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம்? அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் தேவையே இல்லைங்க. ஓய்வூதியம்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவே கூடாது. எப்போயுமே மேக்ஸிமம் லிமிட் 10,000 தாங்க. அவ்வளோ நீ வேலை பார்த்தா பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. நீ ஒன்று அப்படி ஒன்று, நீ இல்லைன்னா வேற 100 பேர் இருக்கான். இவன் தான் வேலை பார்க்கணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. எந்த ஆஃபீஸ்லையும் யார் வேலை பார்க்குறாங்க சொல்லுங்கள் பாப்பா. இப்போ தாங்க உண்மையிலே இந்த வீடியோ மாதிரி அடுத்தடுத்து போட கண்டு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உண்மையிலே இப்போ கொஞ்சம் பாராட்டக்கூடிய அளவில் சில பணிகளை செய்கிறாங்க. பாருங்கள், RTO ஆஃபீஸில் பிடிச்சிருக்காங்க.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆர்டிஓ ஆஃபீஸ்னு இல்லைங்க. நீங்கள் ஆர்டிஓ நீங்கள் அந்த ஆஃபீஸில் மட்டும் சோதனை பண்ணி பிரயோஜனமே இல்லை. அந்த அந்த ஏஜென்சி இருக்காங்க பாருங்கள், அது அந்த இதை வாங்கி தர்றதுக்குன்னு சில இப்போ இந்த டிரைவிங் ஸ்கூல் இருப்பாங்க, அங்கே பூரா ரைட் எடுங்க, அவன்கிட்ட உள்ள ரெக்கார்டை பூரா தூக்குங்க. அதே போல் இப்போ பூரா ஜிபே வந்துருச்சு. இப்போ கையில் காசு யாரும் வாங்குறது இல்லை. நீங்கள் போகவும் நேரம் என்ன செய்யணும், டக்குன்னு அந்த ஆர்டிஓட்ட இருக்கிற செல்ஃபோனை பிடிங்கிடணும். பத்திரப்பதிவுத்துறையில் போகிறீங்களா, செல்ஃபோனை பிடிங்க அதில் உள்ள அதில் என்னென்ன வரவு, ஜிபேயில் என்னென்ன வரவு இருக்குன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு வந்து என்னென்னலாம் அவன் ஜிபேயில் வாங்கியிருக்கான், அதை அவனை வந்து விசாரணை போடுங்க. யார் எப்படியா வந்தது அந்த அவன் ஒன்று சொல்லுவான்ல, ஒரு பதில் சொல்லுவான்ல, அப்போ அந்த ஆள் நம்பரை கொடு, நம்பரை வாங்குங்க, நீங்களே அடித்து பேசி பாருங்கள், அவன் உண்மையிலேயே எதுக்காக கொடுத்தான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் தலையை கட்டுறாங்க. ஆனால் அந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து இன்னும் வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த நகராட்சி மாநகராட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க. இந்த அன்னைக்கு ஆரப்பாளையத்தில், மதுரை மாநகராட்சியில் ஒரே ஒரு ஆரப்பாளையத்தில் மட்டும், அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் எடுத்தது 1200 கிலோ கெட்டுப்போன இறைச்சி. இப்போ தமிழ்நாடு லெவலில் பாருங்கள், ஒரு சின்ன ஏரியா, ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய ஆரப்பாளையத்தில் மட்டுமே 1200 கிலோ அந்த கெட்டுப்போன இறைச்சி அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும்? எத்தனை ஹோட்டலில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த இதிலலாம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, சாக்கடை தண்ணியிலேருந்து எடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ் தயார் பண்ணுறவன், இந்த ஜூஸ் தயார் பண்ணுறவன், இந்த இது பான்பூரி தயார் பண்ணுறவங்கலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வருது பேப்பரில். அப்போ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் யார் எடுக்கிற? உணவு பாதுகாப்புத்துறை தானே எடுக்கணும். பூரா எங்கிட்ட போனாலும் லஞ்சத்தை வாங்கிட்டு இப்படி வந்து விடுறதுனால தாங்க வந்து நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறது. இல்லைன்னா எல்லா நாடுகளையும் மாறி எத்தனையோ நாடுகளாம் பாருங்கள், சுதந்திரம் பண்ணி 5 வருஷம் அதிகபட்சம் அல்லது 10 வருஷம் தாங்க அவன் வந்து தன்னிறைவு அடைஞ்சு வல்லரசாயிடுறான். நம்ம 80 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் இன்னமும் சுதந்திர போராட்டத்துக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பற்றியில் கேவலம். இன்றைக்கி 77 வயசு, 77 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இப்போ அவனுக்கு பார்த்தா 70 வயசுக்காரனுக்கு நீ வந்து பென்ஷனை கொடுக்குற. அவன் என்ன அப்போ பிறந்திருக்க கூட மாட்டானே. சரி, அப்படியே அன்னைக்கு அந்த சுதந்திரம் இப்போ 47 பிறந்தவன் இன்றைக்கி உயிரோடு இருக்கானா? அவங்களுக்கே வயசு இப்போ 78 ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு போய் எதுக்கு அந்த சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷனு, அவங்க வாரிசுகளுக்கெல்லாம் எதுக்கு பென்ஷனு? அவங்களுக்கும் அதுக்கு சுதந்திரத்துக்கு சம்மந்தமே இல்லைல்ல. இருந்தாலும் சரி, ஓகே கொடுத்தீங்க, ரேட் ஓகே. இப்படிலாம் நிறைய தேவையில்லாத திட்டங்களை அதெல்லாம் நீக்கிட்டு, ஏன்னா இந்த ஊழல் பண்ணவங்க, நம்ம ஊழல் பற்றி பேசணுமே பாருங்கள். இப்போ திமுக எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ இன்னும் பல ஆயிரம் கோடி ஊழலுங்க. இப்போ நம்மளாம் சொல்கிறதெல்லாம் ஒரு 10% கூட இருக்காது. அதே போல் காங்கிரஸ் பண்ண ஊழல் எடுத்தோம்னா பல பக்கம் வேணும். பத்திரிகையில் போட்டாலே அப்போ பல பக்கம் வேணும். ஆனால் எந்த ஒரு ஊழலும் நிரூபிக்கப்பட்டது, அது தெரிஞ்சுக்கணும். எல்லா அமைச்சர்கள் எல்லா கையங்களவுமான ஆதாரங்களே இருந்தால் கூட கடைசியில் வந்து இந்த பணநாயகம் தான் ஜெயிக்குது. சிபிஐ உடனே தலைமை அதிகாரி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுகள்லாம் பிடிச்சி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, நீதிபதிகளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்ன செஞ்சுறாங்க, அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஏதாவது தவறான சில இதுகளை சேர்த்து விட்டு கோர்ட்டில் போய் விடுதலை வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு மக்களே, இளைஞர்களே, இளைஞிகளே, பெண்களே. நீங்கள் நல்ல முறையில் உஷாராக இருந்துக்குங்க. எவ்வளவோ ஊழல்கள் நிறைய இருக்குது. அப்போ இனி வந்து ஊழல்வாதிகள் கையில் அரசியல் ஆட்சி இருக்கணுமாங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இதை யார் செய்ய போகிறாங்கங்கிறத தெரியல. ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் வரணும், அப்போது வந்து நம்ம மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கணும், வர்த்தக வாய்ப்புகள். உலகம் பூரா நம்ம மக்கள் வந்து வியாபாரம் பண்ணணுங்கிறக்காக ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு மனிதனாக, தனி மனிதனாக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மாமனிதர். ரெஸ்ட் எடுக்கிறாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஃப்ரான்ஸில் G7 மாநாட்டில் கடந்த கையோட உடனே அடுத்த பயணங்க. எவ்வளவு தான் உழைக்கிறாரு. ஸ்லோவேக்கியான்ற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வியாபார அக்ரிமெண்ட்டில் பூரா கையெழுத்து பண்ணுறாரு. பாதுகாப்பையும் மக்களுக்கு தேவையான அந்த வர்த்தகத்தையும் நல்ல முறையில் கவனிச்சிட்டு வராங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளில் இப்போ நான் சொன்னேன், அமித்ஷா பார்த்தீங்களா, இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் ஒரு உதாரணம் சொன்னேன். அதே மாதிரி எத்தனையோ குண்டு வெடிப்புகள், எத்தனையோ இராணுவ வீரர்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. இராணுவ மந்திரியாக ஏகே அந்தோனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு மாதத்துக்கு மேலே இங்கே வந்து நம்மகிட்ட வந்து ஆயுதங்களே இல்லைங்க. எந்த நாடு, ஏதாவது ஒரு நாடு நம்ம மேலே போர் தொடுத்தா சண்டை போடுறதுக்கு நம்மகிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னாரு.
எப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு பாதுகாப்பான நாட்டில் எப்படி ஒரு ஒரு செமையான பாதுகாப்பு இரும்பு கொட்டை மாதிரி ஒரு இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீங்க. அதனால் வாய் கூசுதுன்னு என்னத்தையாக பேசக்கூடாது. நரேந்திர மோடி அவர்கள் 24 மணி நேரம் உழைக்கிறார். அவருடைய சிந்தனை பூராமே நாட்டு மக்களுக்காக தான் உழைக்கிறார். இந்திய நாட்டு மக்கள் தான் அவருக்கு உயிரே. ஸோ அதனால் இந்த ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் எத்தனையோ நிதி நிறுவனங்கள் பாருங்கள், நிதி மக்கள்கிட்ட PSCL, பேல்ஸு, எத்தனையோ நிறுவனங்கள், பரிவாறு, இது மாதிரி பல நிறுவனங்கள் எண்ணற்ற நிதி நிறுவனங்கள்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க மக்கள்கிட்ட. இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கேஸ் நடக்குன்னு கோர்ட்டில் அப்போ என்னதான் பண்ணுறீங்க நீதிபதிகள்லாம்? இப்படி நீங்களுமே காசை வாங்கிட்டா அப்புறம் எப்படியா? குற்றவாளிகளை தண்டிக்கணும்னா உடனே தண்டிச்சிருங்கயா, ரொம்ப நாளில் இழுக்கக்கூடாது. நல்ல கடுமையான ஊழல் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க, அல்லது சட்டத்தை மாற்றுங்க. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய அமைச்சரவையில் கடுமையான ஒரு சட்டத்தை நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அமைச்சரவையிலும் அதை ஏற்றுக்கிட்டு உடனடியாக அந்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். ஊழல்வாதிகள் யாரானாலும் சரி, ஊழல் பண்ணால் அவங்க ஜெயிலில் அவங்களுக்கு ஜெயில் தான் கதின்னு ஒரு நிலைமையை உருவாக்குங்க. ஜெயில் பத்தலாம், இன்னும் வேறு ஏதாவது அவுட்டரில் ஒரு பெரிய தீவை கூட வாங்கி அங்கே கொண்டிருங்க. இவங்களை பூரா மாலத்தீவு, அந்தமான்னு சொல்லி எத்தனையோ தீவுகளை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய தீவுகள் விலைக்கு வருது போல், அதுதான் பூரா இவங்க பூரா கொள்ளையடிச்சு போய் வாங்குறாங்க. ஸோ அதனால் பல தீவுகளை வாங்கி இந்த அரசியல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனை அதை கொடுத்தீங்கன்னா நாடு நல்ல முறையில் முன்னேறும். ஊழலற்ற ஒரு இந்தியாவை நாங்கள் இன்றைய இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.